அதே நேரத்துல வந்து அவங்களும் அந்த ஹவுதீஸ்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பெரிய சூப்பர் சோனிக் அந்த மிசைல்களை அனுப்பி இருக்கிறாங்க. அது வந்து இவங்க ஏமன்ல இருந்து ஹவுதிகள் இஸ்ரேல் நோக்கி அனுப்பி இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த யுத்தத்துல வந்து ஈரான் வந்து பின்வாங்கல மாட்டாங்க. அவங்க வந்து அது ஈரானுடைய அந்த தன்மையில உள்ளது என்னன்னு கேட்டா எந்த காலத்திலையும் மண்டியிடவே மாட்டாங்க. எந்த மாதிரியான அவங்க ஏற்கனவே வந்து நெருப்போனங்கிற ஒரு சமுதாயமா இருந்தாங்க. அதுக்கு பிறகு இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்தாங்க. எந்த ஒரு கட்டத்திலையுமே வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா சரணடைய மாட்டாங்க, பின்வாங்க மாட்டாங்க, கோழைத்தனமா போகவே மாட்டாங்க. அவங்க இயல்புல உள்ளது. அது போக இவங்க வந்து எல்லா விதமான திட்டங்களையும் கையில வச்சிருக்கிறாங்க. எல்லா சாதனங்கள் இருக்கிறது, நவீன தொழில்நுட்பம் இருக்கிறது. அதையெல்லாம் வைத்து இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய ஜிபிஎஸ்ஐயே செயலிழக்க செஞ்சு அந்த கப்பலை உளவு பார்த்தாங்க. அந்த மாதிரி திறமையெல்லாம் உள்ள ஒரு நாடா இருக்கிறதுனால அமெரிக்கா வந்து அது போக அமெரிக்காவுல வந்து ஒருத்தன் செத்தாலே அவங்களுக்கு தாங்க முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு 300-400 பேர் காலியா இருப்பாங்க. இந்த தாக்குதல்ல கத்தார்ல மட்டும் 200 பேருங்கிறாங்க. மத்த 5 இடத்துலயும் சேர்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு 400-500 பேர் காலியா இருப்பாங்க. இது அமெரிக்காவுல கொந்தளிப்பை ஏற்படுத்தும். இந்த 500 பேர் சொந்தக்காரங்க இருப்பான். என்னடா கொண்டு போய் பழி கொடுத்துட்டேன்னு செத்து அவங்கள தாங்கிக்கிற முடியாது.